மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு அன்னை மரியாவின் பிறந்த நாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக அன்னை மரியாவின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்முடைய கத்தோலிக்க திரு அவையானது பெண் குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பு நாளை அனுசரிக்குது. அதனால் இல்லங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகள் நாள் வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கிறேன். நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, விளிம்பு நிலை மக்களுக்காக, ஆதரவற்றோருக்காக, இன்னும் பல விளிம்பு நிலை மக்களுக்காக ஒரு பல குரல்களை கொடுத்திருக்கிறாரு. அவரை குரலற்றவர்களின் குரலாக அவர் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனாலதான் நம்ம எல்லாருடைய இதயங்களிலும் அவர் நீங்காத இடம் பிடிச்சிருக்கிறார். நாம கூட நம்முடைய திருப்பலியில எல்லாம் பாத்தீங்கன்னா, யாரும் நினையாத ஆண் மக்களுக்காக பல நேரங்களில் திருப்பலி ஒப்பு கொடுத்திருப்போம். ஆனா நம்மோடு சமகாலத்தில் வாழக்கூடிய ஒரு சில மனிதர்களை பத்தி நாம நினைச்சு பார்க்கறது இல்லை. அவர்களை நினைத்து பார்க்க தூண்டுவதுதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். ஸோ மாதா கிட்ஸ் அப்படின்னு நிகழ்ச்சியோட தலைப்பை கேட்ட உடனே நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு குழந்தைகள், அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகளை நாம சந்திக்க போறோம். ஸோ அந்த பெண் குழந்தைகள் எங்க இருக்கிறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரான்சிஸ்கன் சிஸ்டர்ஸ் ஆஃப் சென்ட் ஜோசப்ஸ், அதாவது புனித யோசேப்பின் பிரான்சிஸ்கன் அருட் சகோதரிகள் இல்லத்தை நடத்தக்கூடிய சென்ட் ஜோசப்ஸ் கான்வென்ட்ல இருக்கக்கூடிய குழந்தைகளை தான் நாம சந்திக்க போறோம். ஸோ அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க நமக்காக. வாங்க அவங்கள போய் சந்திக்கலாம். ஹாய் 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 வணக்கம். ஹாய் சார், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கோம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். ஸோ திரும்ப உங்க எல்லாரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே என்னன்னா, பெண் குழந்தைகள் நாள் இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ அதனால உங்க எல்லாருக்குமே பெண் குழந்தைகள் நாள் வாழ்த்துக்களை ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. ஸோ என் பேர் சுகன்யா, நான் அம்பத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். நான் எக்மோர்ல டான் போஸ்கோ ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல டீச் பண்ணிட்டு இருக்கேன். I am Deepa from Soringanallur. I am a staff nurse, and then I worked in 5 years in Tamil Nadu and then 3 years Saudi Arabia. Now I again started to Europe country for working. ஸோ இப்போ உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி நீங்க உலகம் சுற்றும் இளம்பெண் அப்படின்னு. ஓகே, நீங்க சொல்லுங்க. என் பேர் சோஃபியா கிறிஸ்டி. நான் 3rd இயர் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன், முடிக்க போகிறேன். ஃப்ரம் சென்ட் தாமஸ் மவுண்ட். சென்ட் தாமஸ் மவுண்ட்ல. நீங்க பாப்பா? என் பேர் ரேகா, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சென்ட் ஜோசப் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். ஸ்கூல் நேம் மறந்துருச்சா திடீர்னு? நீங்க சொல்லுங்க. என் பேர் நவ்யா, நான் 12th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் குரூப்பில் படிக்கிறேன். சென்ட் ஜோசப் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரியில் படிக்கிறேன். சென்ட் ஆண்டனிஸ் ஹோமில் தங்கி படிச்சுட்டு இருக்கேன் இப்போ. ஸோ சிறப்பு. ஸோ மாதா கிட்ஸ் அப்படின்னா வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் மாதா கிட்ஸ். இன்னைக்கு ஷோவுடைய ஹீரோயின்ஸ் எல்லாமே நீங்கள் தான். ஹீரோயின்ஸ் அப்படின்னு சொன்னா சோஃபியாவுக்கு பயங்கரமாக வெக்கம் வந்துருச்சு. ஸோ ஓகே, இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன ஷேரிங், சின்ன சின்ன கேம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு சின்ன கேமோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அங்கே ரேகா, ஏய் பாவி, தொடக்கத்தில் என்னடா சொன்ன நீ, மேக்ஸ் எல்லாம் கேட்க மாட்டேன்னு சொன்னேன், இப்போ ஷோ ஸ்டார்ட் ஆனோன்னு கேட்கி, அப்படி தானே நினச்சா ரேகா? அப்படி தானே? அப்படி இல்லையா? இல்லை, சரி ஓகே. எல்லாருமே இதில் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? யாருக்கு ஆன்சர் தருதோ ஆன்சர் பண்ணலாம். மேக்ஸ் ஆனால் சிம்பிள் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் மட்டும்தான். ஓகேங்களா? அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். அடிஷன்னா என்னது? பெருக்கல் இல்லையா? அடிஷன்னா பெருக்கல் தானே? அப்படியா? எனக்கு பெருக்கல்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? மல்டிபிள். இங்கேயே கன்ஃபியூஷன். அடிஷன்னா நான் கூட்டல்னு சொல்றதா இல்லை இந்த ஆள் சொல்றதுக்கு அந்த மாதிரி பெருக்கல்னு சொல்றதா? ஓகே, கூட்டல் கழித்தல். ஓகேங்களா? ஸோ அதுதான். இப்போ நீங்கள் ஒரு பஸ் ஓட்ட தெரியுமா? இருக்க கார் டிரைவ் நீங்களாம் ஒன்றும் ஸ்கூல் பிள்ளைங்க. நீங்கள் இல்லை, நீங்கள் உங்களுக்குலாம் இல்லை. சரி ஓகே, ஒருவேளை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு பெரிய பஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஓகேங்களா? உங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் உங்களை என்ன சொல்லுவாங்க, நீங்கள் டூர், நீங்கள் தான் இன்சார்ஜ், நீங்கள் ஒரு டூர் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி உங்களை இன்சார்ஜ் பண்ணி நீங்கள் தான் அவங்க ஸ்கூல் அந்த வேன் என்ன இருப்போம், காலேஜோ உங்களுடைய ஸ்கூல் பஸ்ஸை எடுத்துகிட்டு போகிறீங்க. அந்த பஸ்ஸோடைய ஓவரால் சீட்டிங் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 சீட்ஸ் அதில் இருக்குது. 60 சீட்ஸ். ஓகேவா? இப்போ அந்த பஸ்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கள் கான்வென்ட்லேருந்து எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போகிறீங்க. போகிறப்போ அப்படியே சாந்தோம் வரைக்கும் என்ன பண்ணுறீங்க, போகிறீங்க. சாந்தோமில் போகிறப்ப சாந்தோம்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? தீபா. தீபா கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தீபாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு 10 பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த பஸ்ஸில் ஏறுறாங்க. அப்புறம் அங்கேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி அடுத்த இடத்துக்கு என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. ஸோ அடுத்த இடத்துக்கு போகிறப்போ அங்கே நவ்யாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஒரு 15 பேர் என்ன பண்ணுறாங்க, ஏறுறாங்க. ஸோ அப்படியே பஸ்ஸு ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கல, சோஃபியாவுடைய காலேஜுக்கு என்ன பண்ணுது, பஸ்ஸு போய் நிற்குது. அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் திரும்ப என்ன பண்ணுறாங்க, ஏறுறாங்க. அந்த டைம் அவங்க தீபாவுடைய ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் 5 பேர் வரலன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் இருந்து என்ன பண்ணிட்டாங்க, இறங்கிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த பஸ்ஸை ஓட்டுற டிரைவருடைய வயசு என்ன? ஆக்சுவலி பஸ்ஸில் 30 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, ப்ளஸ் டிரைவரோட சேர்த்து 31. இதில் வயசு எங்கடா நான் போய் கால்குலேட் பண்ணேன்? நான் தொடக்கத்திலே ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? யார் பஸ்ஸை ஓட்டுறா?
பஸ்ஸை ஓட்டுறது யாரு? நீங்க தான். அப்ப பஸ் டிரைவர்ஸோட ஏஜ் என்ன உங்களுடைய? கரெக்ட் 31. இல்ல இல்ல இது வந்து போங்க. இல்ல என்னோட ஏஜ் 31 தான். அது கரெக்ட். நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் 31 சொல்றது ரியல் ஏஜ் 31 சொல்லிட்டு இருக்கேன். அது ஓகே. நான் என்ன சொல்றேன், நீங்க கால்குலேஷன்ஸ் என்ன பண்ணீங்க, பஸ்ல 30 பேர் இருக்கு. நான் கூட மறந்துட்டேன் எத்தனை பேர் பஸ்ல இருக்கிறாங்கிறது. தீபா அதெல்லாம் ஓகே, 10 பேர், அடுத்து 15 பேர் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிடலாம். கரெக்டா 31 சொல்லி அவங்க லக்குக்கு என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. ஸோ ஒவ்வொருத்தரோட ஏஜ் தான் இதுக்கு ஆன்சர் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் முன்னாடி சொன்னதான் மேட்ரு. அதுக்கப்புறம் சொன்ன எல்லாமே என்ன அப்படின்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காண்டி இங்க 10 பேர் ஏறினாங்க, அங்க 15 பேர் ஏறினாங்க சொல்லி. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன ஷேரிங். எல்லாருக்குமே லைஃப்ல வந்து டஃப்பான சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இருக்கும். இது யாரை கேட்டாலும் இப்போ என்னெல்லாம் நீங்க கேட்டீங்க, உங்க லைஃப்ல டஃப்பான சுச்சுவேஷன் சொல்லுப்பான்னா குப்பலாரி வச்சு அள்ளி போடுற அளவுக்கு என்ன பண்ணனாலும் கதை சொல்லுவேன். என்கிட்ட இருந்தெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அது மாதிரி எல்லாருக்குமே டஃப்பான சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது காமனான ஒன்று. நீங்க உங்க வாழ்க்கையில இது என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து வந்து ரொம்ப கடினமான தருணம் இது அப்படின்னா எதை சொல்லி உங்க லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் அப்படின்னா? தீபா சொல்லுங்க. டஃப்பான சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பர்சனல் லைஃப்பில் நான் ஒரு ஃபோர்த்து நினைக்கிறேன், 4th to 5th போகிறப்போ அப்பா இறந்துட்டாங்க. பட் அப்போ வந்து அது எனக்கு பெருசாக தெரியல. அது அந்த ஏஜ் வந்து எப்படின்னா அப்பா இதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு லைஃப் எனக்கு அப்போ தெரியல. அப்போ எனக்கு டஃப் தெரியல, அதோட வழி அப்போ எனக்கு தெரியல. ஆனால் அதோட எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா எஃப்எஸ்ஜே காங்கிரிகேஷன் தான். அந்த இறந்ததுக்கான சடங்கு முறைகள் பண்ணுவாங்கள்ல, எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் தே வில் டூ. அவங்க தான் எல்லாமே பண்ணது. அப்போ வந்து ஒரு டைம் தான் நான் அழுதேன். எனக்கு தெரிஞ்சு அப்பா இறந்துட்டாங்க அப்படின்றப்போ ஒரு டைம் அழுதேன். அதுக்கப்புறம் உள்ள கல்லறையில் வைக்கிறப்போ ஒரு டைம் அழுதேன். ஸோ 2 times தான் அழுதேன். ஆனால் அதோடைய பிரதிபலிப்பு வந்து எப்படி இருக்குன்னா இப்போ தான் அதை ஃபீல் பண்ணுறேன். நம்ம லைஃப்பில் ஒரு பர்சன் நமக்கு இருக்கணும்னா அது வந்து மெயின் விஷயம் வந்து அப்பா தான் அப்படின்றத இப்போ ஃபீல் பண்ணுறேன். அதான் என்னோட லைஃப்பில் எனக்கு நான் ஸ்ட்ரகிள் பண்ணது. கண்டிப்பா கடினமான தருணமா நீங்க ஃபேஸ் பண்ற விஷயங்கள். ஓகே, நீங்க நவ்யா நீங்க சொல்லுங்களா. எனக்கான லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ண விஷயம் என்னென்னா, இப்போது எங்கள் அப்பா ரீசெண்டாக தான் இறந்தார். இறந்தப்போ தான் அவர் இல்லைன்னா, அப்பா இல்லைன்னா ஒரு லைஃப் இல்லை. அப்பா இருந்த வரைக்கும் எந்த கஷ்டமும் தெரியல. ஏன்னா அப்பா இருந்தப்போ கஷ்டம் தெரியாத வளர்த்தாரு எங்களை. எல்லாருமே சண்டை போட்டாங்க. இந்த மாதிரி அப்பா நீ உன்னால் தனியாக வளர்க்க முடியாது, அம்மா இல்லாமல் பசங்களை வளர்க்க முடியாது, அதுவும் பொம்பளை பசங்க வளர்க்க முடியாது அப்படின்னாரு. ஆனால் எங்கள் அப்பா இல்லை, நான் தான் என் பசங்களை வளர்ப்பேன், அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு எங்களை ஒரு 10 years வளர்த்தாரு. தனியாக நின்று யாரோட உதவியும் இல்லாமல் 10 years நின்று வளர்த்தாரு. இப்போ அவரால் உடம்பு வீக்னஸ், அவரோட பாடி கண்டிஷன் சரியில்லாமல் அவர் இப்போ தான் ரீசெண்டாக இருந்தார். அவர் இல்லாதப்போ தான் அந்த கஷ்டம் எங்களுக்கு தெரிஞ்சுது. அது வரைக்குமே கஷ்டம் தெரியாதவங்க இப்போ இல்லைன்னொன்னே இப்போது மற்ற பசங்களோட ஃபேமிலி பார்க்குறப்போ கொஞ்சம் இதுவாக இருக்கும். இப்போது நம்ம வீட்டில் அப்பா இருந்தால் இப்படி தானே பண்ணியிருப்பாரு, அது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் வெளியில் காட்டிக்க மாட்டோம். கண்டிப்பா. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கடினமான தருணமா தான் சொல்றீங்க. நீங்க சுகன்யா நீங்க? ஸோ என்னோடதுல பார்த்தீங்கன்னா எங்கள் சிஸ்டர்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப். எனக்கு வந்து அம்மா அப்பா கிடையாது. அப்பா இருக்காங்க, பட் அவங்க செகண்ட் மேரிட். அவர் எங்களுக்கு லைஃப் ஸ்டைல் சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஸோ சின்ன வயசுலேருந்து சிஸ்டருக்கு தான் வளர்த்தாங்க. ஸோ பிஎட் முடிஞ்சு மேரேஜ் அப்போவுமே கூட அப்போ தான் வந்து ரொம்ப பேரண்ட் இல்லை அப்படி. அது வரைக்கும் சிஸ்டர்ஸ் எங்களை நல்லா பார்த்துட்டாங்க. இப்போ வரைக்கும் அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க, இப்போ வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட் அந்த செகண்ட் வந்து நமக்கும் பேரண்ட்டும் ஒருத்தவங்க அந்த இடத்துல இருந்திருந்தா இன்னும் எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். இப்போ ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து பேரண்ட் வந்து நிற்கணும், அவங்க வந்து முறை செய்யணும், அப்படி இப்படி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. பட் அந்த இடத்துல வந்து சிஸ்டர் எனக்காக வந்து நிற்கிறாங்க. பட் இருந்தாலும் அம்மா அப்பா இருந்தால் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் அது எல்லாமே கிரெடிட் வந்து எங்கள் எஃப்எஸ்ஜே சிஸ்டர்ஸ் தான். அவங்க தான் இப்போ வரைக்கும் என்னோட மேரேஜ்லேயும் எங்கள் சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் தான் வந்து அதிகமாக இருந்திருப்பாங்க. அவங்களோட சப்போர்ட்னால தான் அந்த பெயின் எல்லாம் தாண்டி இப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் வந்து நான் லீட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா. சூப்பர் சுகன்யா. சோஃபியா நீங்க சொல்லுங்க. சோஃபியா, நான் வந்து என்ன ஸ்ட்ரகிள் பண்ணேன்னா, ஒரு 8th standard வரைக்கும் சிஸ்டர்ஸ் கூட இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து கவர்மெண்ட்லேருந்து வந்து SOSலேருந்து வந்து எங்கள் கூட இருந்து 4 பேர், என்னோட சேர்த்து 5 பேர். எங்கள் எல்லாருமே வந்து SOS அப்படின்னு ஒரு இதில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி உங்களை நாங்கள் ஒன்றா தான் படிக்க வைப்போம், ஒரே ஸ்கூலில் தான் படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஆக்சுவலி 2 தம்பி, அவங்கள வந்து தனியாக ஒரு ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு எங்கள் 3 பேரையும் தனியாக படிக்க வச்சுட்டாங்க. அப்போ வந்து நான் யோசித்தேன், நம்ம அங்கே இருக்கும் போது இவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், இப்போ இங்கே வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமா வந்து அங்கே வந்து இப்போ அவங்கள அம்மா அந்த மாதிரி கூப்பிடலன்னா எங்களுக்கு சாப்பாடு தர மாட்டாங்க.
அதுக்கப்புறமா வந்து ஏதாவது வாங்கிட்டு வரணும், இப்போ கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும் அந்த மாதிரினா எங்களை தான் அனுப்புவாங்க. மற்றவங்க யாரும் போக மாட்டாங்க, எங்களை தான் அனுப்புவாங்க. ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன்னால அதுக்கப்புறம் ஏதோ கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எங்களை அங்கேருந்து வெளியில். அதுலேருந்து எங்களுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அதுக்கப்புறம் தேங்க்யூ சொல்லணும் சிஸ்டர்ஸுக்கு தான், நாங்கள் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். அதான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். நிச்சயமா. ஓகே சோஃபியா, நீங்க ரேகா, நீங்க இங்கதான் இருக்கிறதுல இங்க குட்டி பாப்பா. ஸோ ரேகாக்கு வந்து ஆக்சுவலா எனக்கு வந்து பிறந்த நாள். ஸோ அதனால ரேகாக்கு ஹாப்பி பர்த்டே. ஓகே ரேகா, நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து எங்க அப்பா இருக்கும்போது எங்க அப்பா எப்பவுமே வந்து எனக்கு வந்து அம்மா இல்லாத ஃபீல் எங்க அப்பா எப்பவுமே காட்ட மாட்டாரு. எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துருவாரு. அவர் இல்லாத நேரத்தாக அவர் என்னென்ன பண்ணாரு இது பண்றாரு எனக்கு அப்பதான் ஃபீல் ஆச்சு. ஸோ அது உங்களுடைய ஃபீலிங்கா இருக்குது. ஸோ எல்லாருமே உங்களுடைய ஃபீலிங்ஸ் ஷேரிங் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிச்சயமா எல்லாருக்குமே ஒரு கடினமான ஒரு பக்கங்கள் வெளியே எல்லாரும் பார்க்குறப்போ பயங்கர ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய மனிதர்கள் போல தான் நம்ம எல்லாருடைய கண்களுக்கு நம்ம காட்சி அளிக்கணும். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட பக்கங்களை அப்படி திருப்பி பார்க்கும்போது தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய வலியும் வேதனைகளும் என்னென்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓகே, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் லைனா உங்களோட லைஃப்பை பற்றி நீங்கள் என்னென்ன படிச்சீங்க, எங்கெல்லாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிங்களா? தீபா ஸ்டார்ட் பண்ணுங்களேன். ஆக்சுவலி என்னோட ஊர் வந்து திருவண்ணாமலை, செஞ்சியில் ஒரு சின்ன கிராமம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கெங்கமுண்டி என்னோட ஊர். ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம்னால நாங்கள் சென்னை வந்துட்டோம். சென்னை வந்து ஒரு 2002 வந்தேன், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ. அப்போது ஸ்கூலில் ஜாயின் பண்ணோம். அப்போது ஸ்கூல் எதுவுமே சென்னை அப்பா அம்மா யாருக்குமே எதுவுமே தெரியாது. சென்னை வந்து அதான் ஃபஸ்ட் டைம் நமக்கு. அப்படின்றப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் தான், ஐ மீன் நம்ம எக்மோர் ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் ஸ்டே பண்ணதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 1 month. அதுக்கப்புறம் ஆப்போசிட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்மோர் கான்வென்ட் இருந்தது, எஃப்எஸ்டி காங்கிரிகேஷன் கான்வென்ட்டு. ஸோ நம்ம கிறிஸ்டியன் தான், அதனால நம்ம அங்கே போயிட்டு சிஸ்டர்ஸ் கான்வெண்ட்டை பார்த்தோன்னே இதுமாரி பாப்பாவை ஸ்கூலில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அம்மா கேட்டாங்க. அந்த டைம் வந்துட்டு எங்களுக்கு ஹாஸ்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. 2002 லாஸ்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணது. அப்போது நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட். அப்போது உடனே என்ன பண்ணாங்க ஹாஸ்டல். அப்போது ஸ்கூல் வந்து எப்படி போனோன்னா ஒரு சின்ன கட்டட வேலை பார்க்குற பக்கத்துலேயே அம்மா கட்டட வேலை செஞ்சாங்க. அங்கே வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஸ்கூல் போக ஆரம்பிச்சது. ஒரு 1 year அந்த மாதிரி போனது. அதுக்கப்புறம் 2003 வந்துட்டு ஹாஸ்டல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஹாஸ்டலில் தான் ஜாயின் பண்ணோம். அப்போ நான் தான் ஃபஸ்ட்டு பிள்ளை. இப்போ வரைக்குமே அது வந்து எங்கள் ஹாஸ்டலில் வந்து என்னை ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு பெருமைன்றதை தாண்டி எனக்கு வந்து அது ஒரு பெரிய அந்த ஒரு படி தான் இன்றைக்கி நான் இந்த இடத்துல உட்காந்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் 8th முடிச்சதுக்கப்புறம் 9th 10th இதே இப்போது சென்ட் ஜோசப் ஸ்கூலில் ஹையர் செகண்டரி ஸ்கூலில், கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இங்கே படித்தேன். அப்போது எப்படின்னா 9th படிக்கிறப்போ நான் இங்கே வர ஃபஸ்ட் டைம். அது ஒரு செகண்ட் எனக்கு ஒரு படிக்கட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு காங்கிரிகேஷனுடைய அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜரு அவங்க வந்துட்டு எனக்காக ஒரு லைனில் நின்று ஒரு சீட்டு வாங்குறாங்க. அவங்க ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாம், எனக்கு ஒரு சீட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்காக அவங்க எங்கள் அம்மா நிற்கணும். பட் எங்கள் அம்மாவை தாண்டி எனக்கு ஒரு அம்மா அப்படின்றது, என்னை பெற்றவங்க அப்படின்னாலும் என்னை வளர்த்தவங்க, என்னோடய கேரக்டர் இப்போ நான் நல்லா இருக்கேன், நான் ஒரு இடத்துல ஒரு இது இருக்கேன் அப்படின்றதுனா என்னுடைய பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன்றதை தாண்டி எனக்கு தந்தது அவங்க தான். ஓகே. ஸோ அதனால் அவங்க எனக்காக அந்த இடத்துல அப்போ நான் யோசித்தேன், என்னுடைய மார்க் வந்து அவங்களுக்கு கொடுக்குற ஒரு கிஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அது அப்போ ஏன் அப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. பட் இப்போ வரைக்குமே அது என்னுடைய லைஃப்பில் செகண்ட் படிக்கட்டு தான் நான் சொல்வேன். அப்போது என்னென்னா நர்சிங் அம்மா வந்து சிஸ்டராக போகணும் அப்படின்னாங்க. எனக்கும் அந்த ஆசை இருந்தது. ஆனால் எங்கள் சிஸ்டர்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ ஒரு பொண்ணு, உன்னோட ஃபேமிலியை நீ தான் வந்து இருக்கணும், பேக் போனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சொன்னதுனால நான் ரெடியாக இருந்தேன். என்னோடய மைண்ட் செட் ஃபுல்லாகவே சிஸ்டர் ஆகணுன்றது தான். ஆனால் என்னை வந்து கொஞ்சம் கைட் பண்ணாங்க அந்த டைமில். ஸோ அதனால் எனக்கு ஒன் இயர் டைம் கொடுத்தாங்க. அப்போது நான் நர்சிங் ஸ்டார்ட் பண்ணேன். நர்சிங் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃப் 3.5 years அங்கே முடித்து திருப்பி வெளியில் வந்தேன். வெளியில் வந்துட்டு ஒரு வித்தின் 1 year ஒரு 8-9 months ஒரு 8-9 months ஒர்க் பண்ணேன். நர்சிங் முடிச்ச ஒரு 2017 முடித்தேன். 17 ஒரு ஜான் ஃபெப்ல முடிச்சுட்டு ஒரு 9 months கிட்ட அங்கேயே ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிவிட்டு சவிதாவில் திருப்பி ஜாயின் பண்ணேன். சவிதாவில் வந்துட்டு பிஎஸ்சி போஸ்ட் பிஎஸ்சி போட்டேன் 2 years. போஸ்ட் பிஎஸ்சி போட்டப்போ எப்படின்னா மார்னிங் வந்து காலேஜு, ஈவினிங்கும் நைட்டும் வந்து ஒர்க்கு மாதிரி, ஏதாவது ஒரு ஷிஃப்ட்டு போகிற மாதிரி. அது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. மார்னிங் காலேஜு,
நைட் டியூட்டி முடிச்சுட்டு அப்படியே வர்றது அதெல்லாம் கொஞ்சம் அந்த டைம் அது ஒரு பெரிய கஷ்டம். பட் இப்போ அதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் நர்ஸாக ஒரு விஐபி ஹோமில் வந்துட்டு ஒரு 1.5 month கேட்டிருக்காங்க. அதனால ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர் சூப்பர். நீங்க சொல்லுங்க உங்களோட லைஃப் ஸ்டோரி. நான் அந்த ஹாஸ்டல் சேம் நாங்கள் 2 பேரும் ஒரே ஹாஸ்டல் தான் சார் படித்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸும் கூட Hostel இப்போ friends. வரைக்கும் இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்க ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட் இயர் நான் ஜாயின் பண்ணேன். 2004 அப்படி ஜாயின் பண்ணேன். நான் 4th படித்தேன். எனக்கும் வந்து அம்மா கிடையாது. ஸோ அப்பா செகண்ட் மேரிட்னால ஸோ என்னோட பெரியம்மா வந்து ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே இங்கே ஃபஸ்ட்டு வரும்போது நானும் அக்கா வந்தோம். அப்போ அக்கா இருக்கான்ற ஒரு தைரியத்தில் வந்து ஹாஸ்டலில் வந்துட்டோம். பட் அதுக்கப்புறம் அக்கா போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தனியாக எப்படி நம்ம இருப்போம் அக்கா இல்லாமல் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ரொம்ப பயமாக இருந்துச்சு. தலை கூட ஒழுங்காக வார மாட்டேன். எனக்கு எப்படி வர தெரியுமோ அப்படி தான் இருப்போம். சிஸ்டர்லாம் திட்டுவாங்க. அதனால் அப்படியே அப்புறம் வாரி அப்படியே நானே கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. அப்புறம் அங்கேயே படித்தோம். அங்கேருந்து 8th வரைக்கும் அங்கே படித்தோம். அதுக்கப்புறம் இங்கே சென்ட் ஜோசப்ஸ் ஜூலையில் வந்து 9th 12th வரைக்கும் முடித்தோம். அதுக்கப்புறம் திரும்ப சிஸ்டர்கிட்டே போயிட்டு காலேஜ் பிஎட் ஜோலார்பேட்டில் வந்து பிஎட் பண்ணேன். காகிதம் இல்ல மவுண்ட் அங்கே வந்து தமிழ் பிஎட் போட்டிருந்தோம். ஸோ ஒரு வழியாக அப்படியே முடிச்சாச்சு. ஸோ பிஎட் முடிச்சதுக்கப்புறம் இருக்கிற லைஃப்லேயே வந்து பிஎட் லைஃப் வந்து ரொம்ப ப்ரெஷியஸ் லைஃப் அப்படி சொல்லலாம். ஒரு 10 month ஒரு அம்மாவோட வயிறில் இருக்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சரௌண்டிங் எல்லாமே. அதுவும் எங்கள் சிஸ்டரோட தான். ஜோலார்பேட்டில் எங்கள் FSD சிஸ்டர்ஸ் நடத்துகிற கான்வென்ட்டில் தான் அங்கே தான் படித்தோம். ஸோ எல்லாமே நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் சார். பட் எல்லாமே சிஸ்டர்ஸோட சப்போர்ட்டில் ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்போர்ட்டிவாக அப்படியே போயிடுச்சு. ஸோ ஃபைனலாக அதுக்கப்புறம் திரும்ப நான் படித்த ஸ்கூல்லேயே திரும்ப எங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு சார். நாங்கள் பிஎட் முடிச்சு ஆகஸ்ட்டில் மேல முடிஞ்சுது. இங்கே வந்து ஒரு 2 monthலேயே திரும்ப அக்டோபரில் என்னோட என் பர்த்டே மந்த்து. ஸோ அங்கேயே திரும்ப இன்வைட் பண்ணாங்க. ஸோ அப்புறம் எங்கள் ஸ்கூல்லே ஒர்க் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெருமையா இருந்துச்சு. நம்ம படித்த ஸ்கூல்லே நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் இங்கே ஒரு 4 years ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே நியர்பை இன்னொரு ப்ரைமரி இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் ப்ரைமரி. ஸோ அங்கே ஒரு 1 year. இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து எக்மோர் டான் போஸ்கோவில் ஒரு 6 years ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். நான் வந்து குழந்தைலேருந்து இவங்க சிஸ்டர்ஸ் தான் என்னை பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து சிஸ்டர்ஸ் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு சில டைம் வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா இப்போ வீட்டில் இருக்கிற பசங்களை பார்த்தீங்கன்னா, இப்போ பொருள் அந்த ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உடனே கொடுக்க மாட்டாங்க. வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. நான் என்ன கேட்குறனாலும் இருந்தாலும் எனக்கு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ நான் எனக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே கொடுத்துருவாங்க. நோனே சொல்ல மாட்டாங்க. அது வந்து எனக்கு இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கிடைக்கும். சரி அம்மா அப்பா அப்படி இல்லைனா கூட எனக்கு எனக்கு இவங்க கூட இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு ஃபீலே வராது. எனக்கு அப்படின்னும் போது எனக்கு மற்ற பசங்களை பார்க்கும்போது நம்மளுக்கும் இருக்காங்க, நம்மளை அவங்கள விட நம்மளை ரொம்ப பெட்டராக பார்த்துக்கிறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு தான் நான் வந்து இது பண்ணுவேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் 8th வரைக்கும் மான்ஃபோர்ட் ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறமா இந்த கவர்மெண்ட்லேருந்து வந்து கூட்டிகிட்டு போனோடனே ஒரு 6 months அங்கே இருந்தோம். அதுக்கப்புறமா கேஸ் அந்த மாதிரிலாம் போட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எங்களை. அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஏன்னா அங்கே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 5 பேரும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் இங்கே கூட்டிகிட்டு வந்தோடனே சரி நம்ம இவங்களுக்கு வந்து நன்றி, ஒழுங்காக இருக்கணும், ஒழுங்காக படிக்கணும். ஏன்னா எங்களுக்கு இவங்க வந்து ஒன்றும் செய்யாமலாம் இல்லை, எங்களுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. நாங்கள் ஆசைப்பட்டது, நாங்கள் கேட்குறது எல்லாமே அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் கேட்டாலும் அவங்க வேணுமா போதுமா அப்படி கேட்டு எங்களுக்கு இன்னும் வாங்கி தருவாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து இப்போ காலேஜ் ஃபீஸ் எல்லாமே அவங்களே தான் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ படிக்கிறது கூட ரொம்ப பெரிய SRMல தான் படிக்கிறேன். ரொம்ப பெரிய காலேஜ் அது. ஸோ எனக்கு வந்து என்ன காலேஜ் பிடிச்சிருக்கு எல்லாமே என்னோட ஒப்பீனியன் படி தான் அவங்க செய்வாங்க. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எஸ் சார், அந்த மாதிரி தான் என்ன பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து 3rd year படிக்கிறேன், முடிக்க போகிறேன் காலேஜ். எனக்கு ஃபாரின் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை. க்ரூஸ் ஷிப்ஸில் இல்லைனா வந்து 5 star 7 star ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணணும்னு ஆசை. கண்டிப்பாக நான் வந்து படித்து கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ணுவேன் சார். சூப்பர் சோஃபியா. ரேகா நீங்க சொல்லுங்களேன். நான் சென்ட் ஜோசப் பிரைமரி ஸ்கூல்லேருந்து 1st standard to 5th standard படித்தேன். எங்கள் அம்மா வந்து என்னை 1st standardலேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து எங்கள் அப்பா தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் வந்து 6th standardக்கு இந்த சென்ட் ஜோசப் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு விட்டாங்க. அங்கே வந்து எங்கள் அப்பா யோசிச்சார், இந்த பொண்ணு வந்துடுச்சு இந்த ஸ்கூலுக்கு, கொஞ்சம் ஹையர் கிளாஸ்க்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்தேன். அப்புறம் 10th standard போகிற இது பயம் கொஞ்சம் இருந்தது. நவ்யா நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலாக நவ்யாவும் ரேகாவும் நீங்க சிஸ்டர்ஸ் இல்லையா, அக்கா தங்கச்சி? ஓகே. நான் வந்து சின்ன வயசுலேருந்து சென்ட் ஜோசஃபில் தான் படித்தேன். இந்த 6th standard வர்றப்போ எனக்கு வந்து அக்காங்களாம் பார்த்து ஒரே பயம்.
இவங்கள மாதிரி நம்ம இவங்களாம் வேற ரகடாக இருக்காங்க, எப்படி சமாளிக்க போகிறோம், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும், எப்படி இது பண்ண போகிறோன்னு. எங்கள் அப்பா வந்து எதுக்கும் பயப்படாத, நீ போ, தைரியமாக படி அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு இந்த டீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா மலர்விழி மிஸ்ஸுன்னு ஒரு மிஸ் இருக்காங்க. அவங்க தான் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எல்லாமே வந்து நீ படி, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் டிசிப்ளினாக இருக்கேனா, எல்லாமே அவங்க வந்து என்னை வந்து ஒரு அவங்களுடைய டாட்டர் மாதிரி என்னை பார்த்தாங்க. அப்புறம் ஏதாவது படிப்பில் ஏதாவது டவுட் இருந்தாலோ ஏதாவது வேணும்னு கேட்டால் கூட எங்கள் மிஸ்ஸை செய்வாங்க. நிறைய மிஸ்ஸுங்க சிஸ்டர்ஸ் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அம்மா இல்லைன்ற ஒரு காரணத்து இல்லாமல் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்து நீ வந்து நல்லா படி என்கரேஜ் பண்ணி நிறைய படித்து 10th வந்து 363 ஸ்கோர் பண்ணேன். அவங்க சப்போர்ட் இல்லாமல் என்னால் இதை வந்து ஸ்கோர் பண்ணியிருக்க முடியாது. அவங்களுடைய சப்போர்ட்டும் எங்களுடைய அப்பாவோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் இதை ஸ்கோர் பண்ணியிருக்க முடியாது. அதே மாதிரி 11th குரூப் எடுக்கிறப்போ ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது, என்ன படித்தா வந்து ஃபேமிலியை காப்பாற்றலாம். அப்புறம் 11th பப்ளிக் வர ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி January 25 எங்கள் அப்பா இறந்துட்டார். அதனால் என்னால் February பாதி வரைக்குமே என்னால் ஸ்கூலுக்கு வர முடியல. என்னாலுக்கு அந்த படிப்பும் நின்றுருச்சு. என்ன படிக்கிறது, ரிவிஷனும் எதுவும் பண்ணலை. ஊரில் தான் இருந்தேன், ஆந்திராவில். அப்போ வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் வந்து சொந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் முடிவு பண்ணி ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கிறியா அப்படின்னாங்க. அப்போ கூட எதுக்கு, வேண்டாம், உங்களுக்கு எது கஷ்டம்னா. இருந்தாலும் வந்து எங்கள் மிஸ்ஸுங்க சுஷ்மிதா மிஸ் வந்து எனக்கு வந்து ரெஃபர் பண்ணி நீ படி அப்படின்னு சொல்லி மலர்விழி மிஸ் எல்லாருமே சேர்ந்து எனக்கு வந்து சென்ட் ஆண்டனிஸ் ஹோமில் வந்து பேசினாங்க. அங்கே பேசி ஹாஸ்டல் வந்து சேர்த்து விட்டாங்க. அப்புறம் அவங்க வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி எங்கள் சிஸ்டர் வந்து ஸ்டெல்லா சிஸ்டர் வந்து சப்போர்ட் பண்ணி நீ படி, உன்னால் முடியும், இருந்தாலும் நீ வந்து இது பண்ணிக்காத, ரொம்ப நேரம் இருக்குது, நீ வந்து டைம் எடுத்து படின்னு சொல்லி எனக்கு என்கரேஜ் பண்ணி படிக்க வச்சாங்க. இருந்தாலும் நான் ஸ்கோர் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் எனக்கு அந்த மார்க்கே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் இப்போ வந்து 12th வந்து நான் வந்து நிறைய மார்க் எடுத்து இப்போது என்னை படிக்க வைக்கிற எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு பெருமை சேர்க்கணும், என்னை பார்த்துக்கிறவங்களுக்கு நான் ஒரு பெருமை சேர்க்கணும், எனக்கு அப்புறம் வர ஜென்ரேஷனுக்கும் நான் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும், எல்லாரோட சப்போர்ட்டில் இருந்து எப்படி வந்து ஒரு தனியாளாக நின்று படிக்கணும், யாரோட சப்போர்ட் இல்லாமல் எப்படி வந்து ஒரு தனியாளாக நின்று ஜெயிக்கணுன்ற சக்ஸஸ் ஆகணும் லைஃப்பில் ஒரு ஆசை. டீச்சர் ஆகிட்டு நிறைய பசங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் எடுக்கணும்னு ஆசை. ஒரு ஃப்ரீ இன்ஸ்டிடியூஷன் வச்சு ஏழை பசங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இதுவாக எடுக்கணும், ஃப்ரீயாகவே எல்லாமே கோச் பண்ணணும். அவங்களும் ஒரு 2-3 பசங்களை என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே படிக்க வைக்கணும். ஸோ சூப்பர் நவ்யா. ஆக்சுவலாக ஏற்கனவே இங்கே ஒரு டீச்சர் சுகன்யா இருக்கிறாங்க, இப்போ அடுத்த டீச்சர் ஒருத்தவங்க ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க இல்லையா, நவ்யா அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களோட ஷேரிங் கேட்குறப்ப எனக்கு வந்து சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கில் பார்த்த ஒரு போஸ்ட் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னா, அந்த போஸ்ட் ஒரு இமேஜ், ஒரு ரன்னிங் ரேஸ், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ரன்னிங் ரேஸு. அப்போ ஆண் அந்த ரன்னிங் ரேஸை தாண்டி போகிறப்போ அவருக்கு முன்னாடி உள்ள இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட் சர்ஃபேஸாக, எந்த ஹேர்டில்ஸ் எந்த தடையுமே இல்லை. ஆனால் அதே இந்த ஒரு பெண் அப்படின்னு ஓடுறப்போ பார்த்தீங்கன்னா மனைவி அப்படிங்கிற பொறுப்பு, அலுவலக பொறுப்பு அப்படின்னு சொல்லி இன்னும் 2-5 அடி பின்னாடி தள்ளி. இப்போ உங்களுடைய ஷேரிங்ஸ் கேட்குறப்போ இன்னும் அதுக்கும் பின்னாடி எவ்வளவோ தடைகளை தாண்டி இன்னைக்கு வந்து அதுக்கு நிச்சயமா நவ்யா நீங்கள் கண்டிப்பாக ஒரு டீச்சராக வருவீங்க அப்படிங்கிற எந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா அவங்க முன்னாடி ஒருத்தவங்க வாழும் உதாரணம் சுகன்யா வந்து இருக்கிறாங்க, ஆல்ரெடி ஒரு டீச்சர் அப்படிங்கிறப்போ. ஸோ நிறையா இப்போ ஒரு சின்ன கேம் திரும்ப விளையாடுவோம், ஓகே? இப்போ வந்து கொஞ்சம் உஷாராக இருப்பீங்க, என்னடா கேமில் என்ன சீக்கிரம். முதல் தடவை தான் நாங்கள் ஏமா அந்த ஒரு திரைப்படத்தில் சொன்ன மாதிரி துண்டு ஒரு தடவை தான் தவறும் அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போல்லாம் உஷாராக இருப்பீங்க. சின்ன கேம் என்ன அப்படின்னா, நம்பர்ஸ் கவுண்ட் பண்ண போகிறோம், வேற ஒன்றும் இல்லை. நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணலாம். நம்பர்ஸ் கவுண்ட்னா எப்படி 1 2 3 4 அப்படி பண்ணலாம், ஓகேங்களா? அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, நீங்கள் 1 சொன்னீங்கன்னா நீங்கள் 2, நீங்கள் 3, நான் 4, நீங்கள் 5 6 அகைன் 7 8 9, நான் ஸ்டாப் சொல்கிற வரைக்கும் போயிட்டு இருக்கோம். இப்படி கேம் விளையாடுமா சிம்பிளா? இல்லை, அங்கே தீபா வந்து அவங்க மைண்டுக்குள்ள ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்குது, இவன் இப்படி சாதாரணமெல்லாம் விட மாட்டானே, இவன் 1 2 3 என்றதெல்லாம் ஒரு கேமா வச்சிருப்பானா, வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிடுறேன். ஜஸ்ட் என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் 7 கவுண்ட் 7 7 மடங்கு வருதோ, ஓகே? ஸோ நம்பர் 7 வரப்போ 7 என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது, ஓகேயா? நம்ம இப்போ நவ்யால இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ 7 யாருக்கு வருதோ அவங்க என்ன பண்ணக்கூடாது, 7 அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ண கூடாது. அதுக்கு பதிலாக நீங்க டைரக்ஷன் தான் காட்டணும். ஸோ நீங்க என்ன பண்ணணும், ஒன்று உங்க தங்கச்சி பக்கம் ரேகா பக்கம் டைரக்ஷன் காட்டினா ரேகா 8 9 10 அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், இப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு நீங்க ஆப்போசிட் டைரக்ஷன் காட்டிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணும், தீபா 8 9 10 அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவோம். அகைன் 14 யாருக்கு வருதோ அவங்களும் அதே மாதிரி 14 என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்போ 7 மடங்கு என்னது, 7 14 21 28 35 42 49. ஐயோ 7th டேபிளா? ஓகேயா, ஒரு ட்ரை பண்ணுவோமா, யார் அவுட் ஆறாங்கன்னு பார்ப்போமா ஃபர்ஸ்ட். ஓகே, நவ்யா ஸ்டார்ட் பண்ணுங்க. நவ்யா 1
3. 4. 5. 6. எந்த பக்கம் காட்ட? இல்ல இப்ப அவங்க தீபாவளில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க தீபாவளில தான் இமிடியேட் நெக்ஸ்ட் தீபாவளி. 8. 9. 10. 11. 12. 13. இவங்ககிட்ட இருந்து காட்டணும். அவ இந்த பக்கத்துல இருந்தவங்க இமிடியேட்டா ஸ்டார்ட், நான் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி 15. ஓகே, இவங்க புது ரூல் சொல்லிருக்காங்க. அப்ப யாரை கை காட்டுறாங்களோ அவங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. 15. அகைன் சோஃபியா. 16. 17. 18. 20. தப்பு. 18. ஓகே 19. 20. என்னவா கையை காட்டுறீங்க, நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. 22. 23. அகைன் 24. 25. 26. 27. 29. சூப்பர் நவ்யா, பயங்கர உஷாரு. 30. 31. 32. 33. 34. எல்லாத்துக்கும் இந்த பக்கம் கேட்குது. 34. அப்ப 30. 36. 37. 38. 39. 40. ரேகா தப்பிச்சுக்கிட்டே இருக்குது. ரேகா என்ன? 41. அகைன் நானு. இப்ப நவ்யா. 43. 44. 45. 45. 7. அப்ப அவுட்டா? டீச்சரே பாவம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. இல்லங்க 35 தாங்க 7 மடங்கு. 45 வராது. ஓகே ஓகே ஓகே. டீச்சரை வந்து கன்ஃபியூஸ் பண்ணலாம் பார்த்தா டீச்சர் டக்குனு ஐயோ 45 தப்பா சொல்லிட்டோமோ. 35 தான் 7 மடங்கு, 45 கிடையாது. ஸோ ஓகே, நைஸ். சரி ஓகே, இப்போ என்ன அப்படின்னா உங்களை பத்தி சொல்லியிருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய லைஃப்ல நீங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ ஆல்ரெடி நான் ஒரு கேள்வி வச்சிருந்தேன். நவ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா பயங்கர பிரில்லியன்ட்டா அந்த கேள்வி நீ பின்னாடி தான் கேள்வி கேட்பேன், முன்னாடி ஆன்சர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி, என்னுடைய ட்ரீம் இதுதான், நான் ஒரு டீச்சர் ஆகணும், நான் வந்து நிறைய பேருக்கு ஃப்ரீயா எஜுகேஷன் கொடுக்கணும். ஸோ யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற மாதிரி பைபிளில் கூட அழகா ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க. கொடையாகவே பெற்றீர்கள், அதை கொடையாகவே கொடுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அதை ஃப்ரீயா எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ட்ரீம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ சோஃபியா, நீங்க உங்க ட்ரீம் என்ன வச்சிருக்கிறீங்க? ஆல்ரெடி நீங்க கொஞ்சம் சொல்லிட்டீங்க, அவங்க க்ரூஸ்ல நான் வந்து போகணும், அதுக்கு எங்க சிஸ்டர்ஸ் நோ சொல்ல மாட்டாங்கன்னு உறுதிப்பட சொல்லிட்டீங்க. இன்னும் வேற என்ன ட்ரீம்ஸ்லாம் இருக்குது? ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை சார். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஆர்ஃபனேஜில் போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஃபுட்டு கொடுக்கறது, க்ளோத்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது சார். ஆனால் அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் சார் பெரிய ஆள் ஆனோடனே. அதுக்கப்புறமா வந்து நிறைய இருக்குது, என்னன்னு லிஸ்ட் வர மாட்டேங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ ஓகே, சிம்பிளா அவங்கள சொல்ல வர நிறைய சோஷியல் சர்வீஸ் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நீங்க சுகன்யா, நீங்க சொல்லுங்க உங்களுடைய ட்ரீம்ஸ். ஸோ இப்போ நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது நாங்கள் இப்போ அம்மா அப்பா இல்லை அப்படின்றத ஃபீல் பண்ணியிருக்கோம்ல சார். இப்போ இந்த ப்ரெசென்ட்டில் வந்து யார் ஹாஸ்டலில் இருக்காங்களோ, ஸோ அவங்களோட ஹாலிடேஸ்க்கு வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது, அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஃபுட்டு, ஸோ நம்மளால் என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுறேன் சார். இப்போ நான் பண்ணிட்டு தான் சார் ஆல்ரெடி இருக்கேன், இன்னும் நான் நிறையா பண்ணுவேன், பண்ணிகிட்டே இருக்கேன். நிச்சயமா, சூப்பர். எனக்கு ஒரு டவுட் நீங்க சொல்லும்போது, இப்போ ஹாலிடேஸ்க்கு வந்து நமக்கு வீட்டுக்கு அனுப்புவாங்களா அந்த மாதிரி? இப்போ தெரியாத சார் கேட்கணும் பெர்மிஷன்ஸ். இப்போ நாங்கள் படித்தனால சிஸ்டருக்கு என்ன தெரியும், ஸோ அதனால அலோவ் பண்ணுவாங்க. கண்டிப்பா. நான் வந்து கேட்டேன் அப்படின்னா ஆள் மூஞ்சி முகரையும் சரியில்லை, இவனுக்கு இப்போ நம்பி அனுப்பலாமா வேண்டாமா அப்படிலாம் யோசித்து அனுப்புவாங்களா? இப்போ நாங்கள் படிச்சிருக்கேன்ல சார், அதனால அவங்களுக்கு என்ன தெரியும். அப்படின்னா அதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது சார், லெட்டர் மாதிரி எழுதி, ஸோ இந்த டேட் நான் அவங்களை கூட்டிகிட்டு போகிறேன், இந்த டேட் அவங்களை ரிட்டர்ன் பண்ணுவேன். ஸோ இன்கேஸ் அதில் அவங்களுக்கு என்ன ஆனாலும் ஐ ஹேவ் டு டேக். ஓகே, அது ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. நிச்சயமா, சூப்பர். கண்டிப்பா நீங்க ஒரு புது தகவல் வந்து நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயம் எல்லாரும் சிந்திச்சு பார்ப்பாங்க. அவங்களுடைய வெக்கேஷன்ஸ் நம்மளுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு மட்டும் போறது இல்லாம இந்த மாதிரி குழந்தைங்களே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களோட ஒரு இரு வாரங்கள், ஒரு இரு மாதங்கள் அப்படின்லாம், இது பயங்கர மறக்க முடியாத ஒரு மெமரிஸா எல்லாருக்கும். நம்ம பசங்களுக்கும் அது ஒரு பாடமா இருக்கும்ல சார். நாளைக்கு அவங்க வளர்ந்து வரும்போதும் ஸோ அந்த ஜென்ரேஷன்ல பசங்க அவங்களும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து அவங்களுக்கும் உருவாகணும். கண்டிப்பா, சூப்பர் சூப்பர் சொல்லுங்க, நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. தீபா, நீங்க சொல்லுங்க உங்களுடைய ட்ரீம். நான் நாஸ் ஆகிட்டேன், அடுத்து ஊசி போடணும் எல்லாருக்கும், அப்படியா? ட்ரீம் அப்படின்னு எதுவும் இல்லை. இப்போதைக்கு வந்து நார்மலாக ஒரு பர்சன் வந்து லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்ற மைண்ட் தான் எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி மைண்ட் தான் எனக்கு இருக்குது. பட் பர்சனலாக எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும். என்னென்னா, நம்ம வந்து டைம் ஒருத்தர் கூட ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்க நாலேஜை வந்து நம்ம அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னா எங்கள் கான்வெண்ட்டில் தான். இப்போது நான் இங்கே ஸ்கூல் படிக்கிறப்போ இதே கான்வெண்ட்டு தான். ஸ்கூல் படிக்கிறப்போ இங்கே ஒரு 6-7 சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, வயசானவங்க. அவங்களுக்கு வந்துட்டு சுகர் பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்துட்டு சாரி இங்கே இல்லை, சென்ட் தாமஸில் மாற்றி சொல்லிட்டேன், சென்ட் தாமஸில்
அந்த ஒரு சாட்டர்டே சண்டே அந்த டைமிங்கில் ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் டைம் தருவாங்க. அவங்களுக்கு போயிட்டு நெயில் கட் பண்ணி விடுறது, சுகர் பார்க்குறது, அவங்க கூட ஒரு 1 ஹவர். ஏன்னா இப்போ வயசானவங்க வந்து எப்படின்னா யாராவது அவங்க கூட பேசணும். ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி ஆயிட்டாங்கன்னா அவங்களோட ஒர்க் அவ்வளோதான், சாப்பிடணும் தூங்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துடுறாங்க. ஆனால் அதை தாண்டி அவங்களோட ஹியூமன் வந்து என்ன யோசிப்பாங்கன்னா, ஏன்னா அவங்க ஆல்ரெடி அலோனாக தனியாக தான் இருக்கிறாங்க, சுற்றி அவங்கக்கிட்ட யாராவது ஒருத்தவங்க பேசணும் தான் யோசிப்பாங்க. ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து நான் ஒரு மோர் தென் 3 இயர்ஸ் நான் அதை கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால் முடியல அந்த விஷயத்த. என் ஓல்டேஜ் ஹோமுக்கு போய் விசிட் பண்ணுறது, அது நான் ஒரு மரியன் சேனை குரூப்பில் இருக்கிறப்போ நான் அதை அவங்க கூட சேர்ந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் அதை என்னோட லைஃப்பை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு ஆசை, பட் அதை என்னால் பண்ண முடியல. லைஃப்பில் திருப்பி பார்க்கணும், அதை பண்ணணும்னு நிச்சயமா ஆசை அதற்கான இருக்குது. வாய்ப்புகள் அமையும். கண்டிப்பா நல்லா பண்ணுங்க தீபா. ஸோ ஆல்ரெடி உங்க அக்கா சொல்லிட்டாங்க, ரேகா என்னோட ட்ரீம் வந்து டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி. நீங்க உங்க ட்ரீம் என்ன வச்சிருக்கீங்க? என் டீம் வந்து பேங்க் மேனேஜ்மெண்ட் தான். அது ஆகணும் தான் என்னோட எய்மே. ஏன்னா எங்களுக்கு எங்கள் அப்பா தான் சொல்வார், நீ பேங்க் மேனேஜ்மெண்ட் ஆகிடு, ஏன்னா உன் வாய் தான் அது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை பேங்க் மேனேஜ்மெண்ட்டாக ஆக சொன்னாங்க. அப்போலேருந்து எனக்கும் பேங்க் மேனேஜ்மெண்ட் மேலே ஆசை வந்துருச்சு. அப்போ நானும் பெருசாகிட்டு எல்லாருக்கும் உதவி செய்யலாம் பேங்க் மேனேஜ் ஆகிட்டு அப்படின்ட்டு. கண்டிப்பா நிச்சயமா எல்லாரோட இதுவுமே என்ன அப்படின்னா, நம்ம சுகன்யா அவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் வளர்ந்து வந்த சூழல், அந்த சூழலை வந்து அடுத்த ஒரு தலைமுறைக்கு அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். நாம் பெரும்பாலும் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் பட்ட கஷ்டத்தையும் துன்பத்தையும் இன்னொருத்தவங்க வாழ்க்கையில் வந்து படக்கூடாது. அப்போ அதுக்கு நான் வந்து என்ன செய்யணும்? ஸோ உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ அப்படிங்கிறப்ப நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கடினமான தருணங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஏக்கங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். நம்ம நபியா பேசும்போது சொன்னாங்க, எனக்கு அப்பா அம்மா இல்லை அப்படின்னாலும் சில பேரண்ட்ஸை பார்க்க, ஆனால் என்னோட சிஸ்டர்ஸ் அதை அந்த ஃபீலிங்கே எனக்கு என்ன பண்ணலை, கொடுக்கல. என்னை வந்து நான் தனியாக ஃபீல் பண்ணவே விடலை அப்படின்னு சொன்னாங்க. சோஃபியா ஷேர் பண்ணும்போது, சோஃபியாலாம் எனக்கு ரொம்ப பயங்கர ஃப்ரீடம் கொடுக்குறாங்க, நான்லாம் கேட்டால் எனக்கு எதனால நோ சொன்னதில்லை அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் இருந்த போதிலும் எல்லாருக்குள்ளேயுமே எல்லாம் கிடைச்சாலுமே எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு ஏக்கம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குது. அதே மாதிரி ஒரு சில கோபம் அப்படிங்கிற ஒரு சில உணர்வுகள் இருக்குது. உங்களுக்குள்ள இது வரைக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை மேபி இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னுடைய கோபம், அது யார் மீதாக இருந்தாலும் சரி, என் மேலே இருந்தாலும் சரி, நீ இவ்வளோ உட்காந்து இவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி என் மேலே இருந்தாலும் சரி. ஸோ அந்த கோபங்கள் ஏக்கங்கள் ஏதாவது உங்களுக்குள்ள நீங்கள் மறைச்சு வச்சிருக்கிறீங்களா? சொல்லுங்க சுகன்யா. ஸோ கோவம்னா அப்பா மேலே சார். ஏன்னா அம்மா இறந்துட்டாங்க எனக்கு ஒரு 2.5 இயர்ஸ் இருக்கும்போது. அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்லேயே அப்பா வந்து செகண்ட் மேரிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாட்டி தான் வந்து எனக்கு ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே அவங்க தான் ஃபுல்லாக வளர்த்தாங்க. அப்பா வந்து என்னை ஊரில் விட்டுட்டாங்க பாட்டி கூட. அவங்க வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணி அவங்க வந்து சென்னையில் இருந்தாங்க. ஸோ ஒரு நாள் வருவாங்க அப்பா எப்பயாவது, பட் எங்களை வந்து கூட அவங்க வச்சு பார்த்துக்கலையே. அவங்க இன்னொரு லைஃப்பில் இருக்கட்டும், அது வந்து அவங்களோட பர்சனல் சார். ஏன்னா இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் கொடுத்து மேபி அவங்களுக்காக இன்னொரு மேரேஜ் பண்ணியிருக்கலாம், தப்பு இல்லை. பட் எங்களையும் அவங்க பார்த்துக்கணும், ஏன்னா நாங்களும் அவங்களோட குழந்தைங்க தானே. பட் அதை நினச்சி அவங்களோட லைஃப்பை மட்டும்தான் வந்து அவங்க கேர் பண்ணாங்க. ஈவன் எங்களோட ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து அப்பா அவர் இருந்து பண்ண வேண்டியது நிறையா இருக்குது சார். பட் அவர் பண்ணலை. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு விதத்தில் அவர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ஸ்டேஜில் அவர் வருவார் அப்படின்னு வந்து நிறைய வாட்டி அவர் மேலே வெயிட் பண்ணி இப்போ வந்து விட வெறுத்து போயிடுச்சு சார். ஓகே, இதுக்கு மேலே அப்பா நம்மளை தேடி வரவே மாட்டார். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம லைஃப்பில் வந்துட்டு இதுக்கப்புறம் எல்லா ஸ்டேஜும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணோம். அக்கா இருக்காங்க சார். அக்கா வந்து எனக்கு எல்லாமே, அக்கா தான் எனக்கு அம்மா அப்பா மாதிரி. வீட்டில் மேரேஜ் வந்து சிஸ்டர்ஸ் தான் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. பட் வீட்டிலேருந்து ஒரு ஆள்னா அக்கா மட்டும்தான் எல்லாமே எனக்காக பண்ணா. ஸோ இது வரைக்கும் எனக்கு அப்பா தான் சார் அவ்வளோ பிடிக்கும். பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து எனக்கு அப்பாவே பிடிக்கல சார். ஒருவேளை அம்மாவே சாகாமல் நம்ம கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை அப்பா இருந்திருந்தா கூட அம்மா கண்டிப்பாக நம்மளை வந்து இப்படி விட்டுருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அம்மா நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ நவ்யா சொன்னாங்க அவங்க அப்பா இவ்வளோ தூரம். அப்புறம் இந்த மாதிரி நிறைய அப்பாவை பார்க்கும்போது, சின்ன அம்மா அப்பா ஒரு செகண்ட் நம்மளை பற்றி யோசிச்சிருந்தா இன்னொரு லைஃப் போயிருக்க மாட்டார்ல. ஸோ அப்படி நினைக்காதனால தான் இப்போ நான் நல்லா இருக்கேன் சார். கண்டிப்பாக கடவுளோட அனுகிரகத்தால் நான் நல்லாவே இருக்கேன், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். இருந்தாலும் அந்த செகண்ட் இருந்திருந்தால் இப்போ கடந்து வந்தாச்சு சார். இதுக்கப்புறம் அந்த லைஃப் நம்ம நினச்சா கூட கிடைக்காது. அப்பா கூட விளையாடுறது, சந்தோஷமாக இருக்குது, அந்த செகண்ட்ஸ்லாம் திரும்ப இப்போ வரப்போகிறதில்ல. இப்போ எனக்கும் வந்து கேர்ள் டாக்டர் தான் சார். ஸோ அதனால் நான் இப்போ என் பாப்பா வந்து அவங்க அப்பா கூட விளையாடும் போது நம்ம இந்த ஸ்டேஜஸாக நம்ம அப்பா கிட்ட மிஸ் பண்ணியிருக்கோம்ல. பட் என் அம்மா என் மாமியாருமே என்னை அம்மா மாதிரி அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க சார். நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், ஈவினிங் லேட்டாக தான் போவேன். ஆனால் எங்கள் மாமியார் என் பாப்பாவை அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. என் ஹஸ்பண்டுமே என்னை வந்து நான் அம்பத்தூர்லேருந்து நான் எக்மோர் வரேன், டெய்லியுமே அவர் தான் என்னை கூட்டிகிட்டு வர்றது, பிக்கப் பண்ணது எல்லாமே அவர் தான் சார். அவருக்கும் கஷ்டம் தான், இருந்தாலும் அவர் என் மேலே இருக்க லவ் அண்ட் கேர்னால அது எல்லாமே அவரும் ஹாப்பியாக பண்ணுறாரு.
ஸோ இவங்க கிட்ட நான் எதிர்பார்த்து எனக்கு கிடைக்காததெல்லாம் கடவுள் வந்து இந்த லைஃப் மூலியமா எனக்கு வந்து ஃபில் பண்ணுறாரு சார். கண்டிப்பா நிச்சயமா உங்களுடைய Thank you, ஏக்கமும் sir. கோபமும் புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா இங்க யார் சோஃபியா சொல்றீங்களா? உங்களுக்கு உங்களுடைய ஏக்கம் கோபம் யார் மேல என்ன? கோவம்லாம் யார் மேலேயும் வராது சார் ஆக்சுவலி. நான் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் நான் கோவப்படுவேனே. அவ்வளோவெல்லாம் நான் கோவப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு எல்லாமே செய்கிறாங்க அப்படின்னும் போது எனக்கு கோவம் வராது. ஆனால் எனக்கு கோவம்லாம் யார் மேலேயும் வராது. கோபம் ஏக்கம் அப்படின்னு ஒண்ணு இல்லை. சூப்பர். ரேகா நீங்க? எனக்கு என்ன கோவம்னா எங்கள் அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்ற ஒரு கோவமாக இருந்தது. அப்புறம் வந்து போக போக எங்கள் அப்பா வந்து அந்த இதெல்லாம் எங்களை மறக்க வச்சிட்டாரு. அதை பற்றி நினைக்காத பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் என்னென்னா இப்போ கூட எங்கள் அம்மா மேலே எனக்கு இன்னமும் கோவம் இருக்குது. அதில் நவ்யா நீங்க? எனக்கு என்ன கோவம்னா எங்கள் அப்பா மேலே கோவம் இல்லை, எங்கள் அம்மா மேலே தான் எனக்கு கோவம் மோஸ்ட்லி. ஏன்னா அவங்க இருந்திருந்தா இன்னத்துக்கு எனக்கு இந்த நிலமை வந்திருக்காது. அவங்க பண்ண ஒரு முட்டாள்தனத்தினால இப்போ நான் வந்து ஃபேமிலியே இல்லாமல் தனியாக நிற்கிறேன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். அவங்க அந்த ஒரு செகண்ட் அவங்க அந்த யோசிச்சிருந்தாங்கன்னா இன்னத்துக்கு நான் இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டேன். ஸோ எனக்கு அவங்க மேலே தான் ரொம்ப கோவம். ஓகே. ஃபைனலி தீபா நீங்க, உங்களுக்கு யார் மேல கோவம் ஏக்கம் எதுவும் இருக்குதா? தனிப்பட்ட ஏக்கம் கோவம் எதுவும் கிடையாது. இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், ஒரு பெண் அப்படின்னா அதுக்கு வந்து ஈக்குவாலிட்டி எல்லாருக்கும் தரணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்போயுமே இருக்குது, ஈக்குவாலிட்டி பேசுகிறாங்க. பட்டு ஒரு ஆண் தான் பெரியவங்க அப்படின்றத இப்போவுமே வந்துட்டு இருக்குது, இல்லாமல் இல்லவே இல்லை. ஸோ ஒரு பெண் தனியாக வளர்ந்து வர்றாங்கன்னா அவங்க பண்ணுறது வந்து திமிரு அப்படிலாம் கிடையாது. அவங்களுடைய ஒரு விதத்தில் அவங்க வளர்ந்துருப்பாங்க. அவங்க பண்ணுறது நம்மளுடைய எப்படி சொல்கிறது, எதிரொலிப்பு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து திமிராக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அது உண்மை கிடையாது. அது ஒரு 5 செகண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு கொஞ்சம் அவங்க கூட எப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, இதை நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், எனக்காக மட்டும் சொல்லலை. அதை வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம பேசணும். எடுத்த உடனே ஒருத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, நார்மலாகவே ஒரு இடத்துல நம்ம இப்போ ஈவன் எங்கே போனாலுமே ஒரு இடத்துல நம்ம பேசுகிறோம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெண்ணை வந்து மதிக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். பட் அது இருக்குதான்றது எல்லாரோட மனசுலையும் ஒரு நிமிஷம் யோசிக்கணும். அது மட்டும்தான், வேற தனிப்பட்ட யார் மேலேயும் கோபமும் கிடையாது, எதுவும் கிடையாது. கண்டிப்பா தீபா, எல்லாருமே நீங்க சொல்லக்கூடிய அந்த ஏக்கங்கள் கோபங்கள் எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விதமான உணர்வின் வெளிப்பாடு. நிச்சயமா நம்ம பல நேரங்கள் இதெல்லாம் யார்ட்டையும் நம்ம ஷேர் பண்ணியிருக்க மாட்டோம். ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போவுமே நீங்கள் எல்லாமே 100% எல்லாம் நம்ம பகிர்ந்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. எல்லாருக்குள்ளேயுமே மறைக்கப்பட வேண்டிய பக்கங்கள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே இருக்குது. அதை நம்ம வெளியே அவ்வளோ ஃப்ரீயாக சொல்ல மாட்டோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய செய்தி பல நேரங்கள் என்ன அப்படின்னா, உங்களை சபிப்போருக்காக ஆசி கூறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்கள் பகைவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட் ஜாப். நம்ம எல்லாரும் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறோம், இன்க்ளூடிங் மீ. நானுமே பல நேரங்கள் என்னன்னா, இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயங்கள் எதெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்குதோ, நான் வந்து அன்பு செய்யறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றதோ, அது மாதிரி சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் சிம்பிளான விஷயத்த நம்ம என்ன பண்றோம், செஞ்சுக்கிட்டு நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறோம். எது அவர் வந்து உண்மையாவே ஃபாலோ பண்ண சொல்லி சொன்னாரோ அந்த விஷயத்தை நம்ம செய்யறதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம கடினப்பட்டு கொள்கிறோம். நம்ம பகைவரை அன்பு செய்யறதுக்கு, நம்மளை திட்டுறவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிறதெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் வராது. யாராவது நம்மளை போய் திட்டுறவங்களை போயிட்டு காட் பிளஸ் யூ நம்ம சொல்லுவோமா? வாய்ப்பில் நம்ம பதிலுக்கு சரிமலுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சண்டைக்கு நிற்கும். ஸோ உங்களுடைய ஏக்கங்கள், உங்களுடைய அந்த கோபங்கள் நியாயமானது, அதிலலாம் அதில் இது சரியில்லை அப்படின்னா எதுவும் சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. இருந்த பதிலும் நம்ம வந்து எல்லாருக்கும் முன்மாதிரி. ஏன்னா இன்னைக்கு நிகழ்ச்சி பதிவு எல்லாருமே உங்ககிட்ட இருந்து நிறைய படிப்பினைகள். ஃபார் எக்ஸாம்பிள் சுகன்யா சொன்னது போல, எனக்கு இன்னைக்கு ஆர்ஃபனேஜ் நான் போய் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை என் குழந்தைகள் போல நான் வீடுகளுக்கு என்ன பண்ணுவேன், அவங்களோட விடுமுறைகள்லாம் கூட்டிட்டு வரணுங்கிற ஒரு புதிய சிந்தனை, புதிய எண்ணத்தை இன்னைக்கு விதைச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி பதிவுகள் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்குள்ள அது ஒரு தூண்டுதலை எழுப்பி அவங்க இனி வர இருக்கக்கூடிய விடுமுறை அப்படி கழிச்சாங்க, அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டு பண்ணிட்டாலே அதுதான் ஒரு பெரிய சமுதாய மாற்றமாக மாறும். அப்படி ஏகப்பட்ட படிப்பினைகள். இன்னைக்கு எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இன்னொருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்து கொண்ட பிறகு நானே நிறையா அதை உணர்ந்திருக்கிறேன். எப்போ நம்ம என்னன்னா, நம்மளுடைய நோக்கங்கள்னா எனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்காததுதான் பலருடைய வெறுப்புகளாக இருக்கின்றது. ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னா அது என்னை தாண்டி இன்னொருத்தர் என்ன பாதிக்க போகுது. அப்போ அந்த முடிவை நான் எடுக்கலாமா வேண்டாமா, இன்னொருத்தருடைய கண்ணோட்டத்துல இருந்தும் நான் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறத உங்களுடைய பகிர்வுகள்லாம் கொடுத்துருக்கு. இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் பண்ணல, எல்லாருக்கும் கோவம் இருக்குது, எனக்கும் நிறைய பேர் மேலெல்லாம் கோவம் இருக்குது. நம்ம எல்லாம் ஒரு செகண்ட் கண்ணை மூடி உட்காந்து ஒரு 30 செகண்ட் கண்ணை மூடி உட்காந்து யார் மேலெல்லாம் நம்ம கோவப்படுறோம், அதில் எல்லாரையும் லிஸ்ட் போட முடியாட்டினாலும் அட்லீஸ்ட் ஒரு டாப் 3 அவங்கள சூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நான் அவங்கள மனசார நான் மன்னிச்சிட்டேன். நீங்க எனக்கு எவ்வளோ பெரிய கெடுதல் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க எனக்கு எவ்வளோ பெரிய நீக்க முடியாத ஒரு வடுவை கொடுத்திருந்தாலும் எனக்கு சரி,
இன்னைக்கு நான் அதை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு மன்னிச்சிடலாமா? கடினமான ஒன்று தான். முயற்சி பண்ணி பார்ப்போம். ஒரு 30 வினாடிகள் கண்ணை மூடி நம்ம நம்ம எதுக்காக யாரை மன்னிக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ரிலாக்ஸ். ஸோ ஃபைனலி நம்ம ப்ரோக்ராமுடைய ஒரு எண்டிங் வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு சின்ன சின்ன கேம்ஸ், அப்படி உங்களுடைய ஷேரிங்ஸ், அந்த ஷேரிங்ஸ்லாம் நிச்சயமாக நிறைய பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாடங்களை படிப்பினையெல்லாம் கொடுத்துருக்குது. ஃபைனலி இன்னைக்கு நிகழ்ச்சி ஏராளமான பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் இன்னைக்கு அவர்களை சென்று அடையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த வகையில் இன்னைக்கு ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு, பார்வையாளர்களுக்கு இன்னைக்கு நம்முடைய அன்னை மரியாவுடைய பிறந்தநாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஸோ பெண் பிள்ளைகளுக்கான சிறப்பு தினத்துல நீங்க அவங்களுக்கு என்ன ஒரு செய்தி சொல்ல விரும்புறீங்க? அதை நான் வந்து பகிர்ந்துக்க விரும்புறேன் இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்துருக்கக்கூடிய அன்பர்களோட. இதை நீங்க செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். மேபி நீங்க ஒரு ரெக்வஸ்டா கூட நீங்க அவங்க கிட்ட என்ன பண்ணலாம், சொல்லலாம். இதை செய்யுங்க அப்படின்னு ஒரு ஆலோசனையா கூட நீங்க அவங்களுக்கு சொல்லலாம். அப்படி என்ன விஷயங்கள் நீங்க சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறத ஒரு செகண்ட் யோசித்துக்கோங்க. அண்ட் தென் நம்ம அதை ஷேர் பண்ணலாம். இப்போ எல்லாருக்குமே வந்து சில பேருக்கு வந்து அம்மா அப்பா இருக்காங்க சார், சில பேருக்கு அம்மா அப்பா இல்லை. சில பேர் வந்து பேரண்ட் நிறைய பேர் வந்து முதியோர் இதில் இருக்காங்க. அவங்க குழந்தைங்கள அவங்க நல்லா வளர்த்துருப்பாங்க. பட் அவங்களால இப்போ அவங்க குழந்தைங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ சில பேருக்கு வந்து இந்த ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு வந்து குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்குது சார். ஸோ அப்படி இருக்கவங்க ஆர்ஃபனேஜில் போய் ரியலாக ஆர்ஃபனாக இருக்க குழந்தைங்கள வந்து தைரியமாக அதை தத்தெடுக்கலாம் சார். இப்போ அவங்க சிஸ்டர் வளர்க்குறாங்க, கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல மாட்டோம். இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு அம்மா அப்பா, நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு குடும்பம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வரும்போது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் கிடைக்கும். அவங்கள வளர அந்த விதமே வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து யாரால முடியுமோ அவங்க கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணலாம் சார். நிறைய பேர் குழந்தை கிடைக்குது. ஒருவேளை அவங்க அந்த மாதிரி தத்தெடுத்து கூட நிறைய பேருக்கு வந்து குழந்தைலாம் பிறந்திருக்கு சார். மேபி இது வரைக்கும் அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம். மேபி அந்த சைல்டு அவங்க சூஸ் பண்ணதுக்கப்புறம் கடவுள் அவங்களுக்கு அந்த அந்த அன்பை இரட்டிப்பாக கூட அவங்களுக்கு தரலாம். ஸோ கண்டிப்பாக இப்போ யாருக்கெல்லாம் அம்மா அப்பா இருந்து அவங்கள இப்படி அனாதை விடுறதுக்கு வந்து அட்லீஸ்ட் அவங்கள இந்த வயசில் வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கோம். ஏன்னா நாளைக்கும் நமக்கும் அந்த ஒரு ஸ்டேஜ் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம குழந்தைங்க முன்னாடி என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்ம குழந்தைங்க வந்து நமக்கு திரும்ப பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி நம்மளோட வயசான காலத்தில் வந்து நம்மளும் அவங்க பேரண்ட்டை வந்து ரொம்ப காயப்படுத்தாமல் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும், நம்மளால் சக்திக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்கள நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கணும் சார். கண்டிப்பா. சூப்பர் சூப்பர் சார், நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறீங்க. இங்கே யார் நவ்யா சொல்கிறீங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய பசங்களை இப்போது நிறைய சண்டை வரலாம் அப்பா அம்மாக்குள்ளே. இருந்தாலும் பசங்களை ஒரு செகண்ட் யோசித்து பார்க்கணும். யோசித்து பார்த்தாங்கன்னா அந்த பசங்களுடைய எதிர்காலம் யோசித்து பார்த்தாங்கன்னா அவங்க அந்த மாதிரி சண்டை போட்டு பிரிய மாட்டாங்க. சப்போஸ் பிரிஞ்சுட்டாங்கன்னா இப்போது என் நிலமை தான் அந்த பசங்களுக்கும். ஸோ என்னை ஒரு இதுவாக வச்சு பேரண்ட்ஸ் சண்டை போடாமல் இருக்கணும். இப்போ சூப்பர் சூப்பர் நவ்யா, நிச்சயமா. தீபா நீங்க? நான் காமனாக தான் பேசுவேன். இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கிறோம், ஒரு பஸ்ஸில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெண்ணை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வீட்லேயும் வந்து ஒரு தாய் இருப்பாங்க, மகள் இருப்பாங்க, தங்கை இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. அப்போது நம்ம ஒருத்தவங்கள நம்ம ட்ரீட் பண்ணுறப்போ அவங்க நம்ம யாருன்னே தெரியாது. ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்கள நம்ம மதித்து தான் பேசணும். அந்த மாதிரி பேசுகிறது அது வந்து அவங்களுக்கு தெரியாது நீங்கள் யாரோ நான் யாரோ. பட் இருந்தாலுமே ஒரு ஹியூமன் அப்படின்றப்போ அவங்களுக்கு ஒரு சென்ஸ் இருக்கும், சென்சிபிள் இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, அவங்கள நம்ம மதித்து பேசுகிறப்போ அந்த டே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையும். அதே வந்து நம்ம ஒரு தப்பாக ஒருத்தவங்களை நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அது சின்னதாக இருந்தால் கூட அது அந்த டே வந்து அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னு நமக்கு தெரியாது. அது ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலைனாலும் சிலர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிடுவாங்க, அந்த இடத்துல கோவப்பட்டுருவாங்க. சிலர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ யாராக இருந்தாலும் சரி, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களை நம்ம வந்து ஒரு மதிப்பு அப்படின்றது எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்றப்போ எல்லாருக்கும் அந்த உணர்வுகள் இருக்குது. அந்த உணர்வுகளோட நம்ம யாரும் வந்து இது பண்ணக்கூடாது. சரிம்மா, சூப்பர். ஸோ எல்லாருடைய பகிர்வுகளுமே வந்து இன்னைக்கு ஏராளமான படிப்பினைகள், நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி அதை கொடுத்து கொண்டே இருக்கிறது.
அதுவும் அவங்க சுகன்யா சொன்ன மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்கள் நிச்சயமா எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். எங்கேயோ பிள்ளைகளுக்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு மத்தியில் இன்னைக்கு பெற்றோர்களுக்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளும் இன்னைக்கு இருக்கதான் செய்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கான வரையறைகள் இன்னைக்கு அரசும் அதுக்கு கொடுத்துருக்குது. நம்முடைய அருட்சகோதரிகள் போல பலர் என்ன பண்றாங்க அப்படின்னா நல்ல உள்ளத்தினர் இதை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த இடங்கள்ல போகின்ற பொழுது அவங்க சுகன்யா சொன்ன மாதிரி எனக்குன்னு ஒரு வீடு, எனக்குன்னு ஒரு அப்பா அம்மா அப்படிங்கிற விஷயங்கள், பிள்ளைகள் இல்லாத பெற்றோருக்கு ஒரு பிள்ளைகளாகவும், பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு பெற்றோரும் கிடைப்பதற்கான சூழல், அதை நினைச்சு பார்க்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ஸோ இப்போ அதெல்லாம் நமக்கு என்ன பண்ணலாம்னா, இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தின் ஏகப்பட்ட மாற்றங்கள் இன்னைக்கு மாறிக்கிட்டே வருது. அந்த வகையில அது நமக்கு வரும். ஸோ நம்முடைய நவ்யா சொன்ன மாதிரி எந்த ஒரு குடும்ப சூழலிலுமே பெற்றோர்கள் என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் சரி, அது சின்ன சண்டையா இருந்தாலும் சரி, அது குழந்தைகளை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிற நிச்சயமாக ஒவ்வொரு பெற்றோரும் உணர்ந்திருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா பெற்றோர்களுமே அது சுயநலம்னு சொல்றதா, இல்ல அதை எப்படி வெளிப்படுத்துவது, என்ன வார்த்தையை பயன்படுத்துறதுன்னே தெரியல. ஏதோ கோபத்தின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய விஷயங்கள். வெகு அண்மையில வந்து என்னுடைய பொண்ணோட படிச்ச ஒரு குழந்தையோட ஒரு அம்மா ஒருத்தவங்க சூசைட் பண்ணிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தி இருந்தது. என்னன்னா அவங்கள போய் கேட்கிறப்போ கணவன் மனைவி இடையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ யாரு என்ன அந்த ட்ரிகர் ஆனாங்கன்னு தெரியாது. இட்ஸ் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் எடுத்த ஒரு முடிவு. அந்த குழந்தை இன்னைக்கு வந்து தாயை இழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல். வெறும் முதலாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கு. இப்போ அந்த குழந்தையோட எதிர்காலத்தை நினைச்சு பார்க்குறப்போ அவ்வளோ கடினமாக இருக்குது. அப்போ எல்லாருமே இன்னைக்கு பெற்றோர்கள் சிந்தித்து பார்க்கணும், நம்முடைய குழந்தைகள் நம் வழியாக இந்த உலகத்திற்கு வந்தவர்களை தவிர நமக்காக வந்தவர்கள்னு சொல்லி உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை அவர்கள் மீது திணிப்பதோ, இல்லை உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை அவர்கள் மீது கோபமாக காட்டுவதோ அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு டிராமாவை என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்படுத்தும். ஸோ அப்போ அந்த சூழல்ல பெற்றோர்கள் கவனத்துடன் நடந்து கொள்ளுதல். எப்படி வந்து ஒரு சண்டையை வந்து பெற்றோர்கள் நிறைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா சண்டை போடுறத பிள்ளைங்க பாக்குறாங்க. ஆனா அந்த பெற்றோர்கள் ஒருவேளை சமாதானம் ஆனாங்கன்னா அந்த சமாதானமாகக்கூடிய சூழலை வந்து இன்னைக்கு குழந்தைகள் வந்து அதை காட்டுறதில்லை. ஸோ அப்போ அந்த குழந்தைகளோடு ஒரு புதிய உலகத்தை ஏற்படுத்தக்கூடிய தலையாய பொறுப்பு இன்னைக்கு பெற்றோர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நவ்யா அவர்களுடைய பகிர்வு வந்து ரொம்ப சுட்டி காட்டி இருக்கிறது, சாடி இருக்கிறது. எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, மறுக்க முடியாத உண்மை. அதே வேளையில தீபா அவங்க சொன்ன மாதிரி மனிதன் மாண்புக்குரியவன். ஒவ்வொருவனும் சக மனிதனை கடவுளாக பாவிக்க வேண்டும். கடவுள் அவருடைய சாயலில் நம்மளை படைச்சிருக்கிறார் அப்படின்னா நாம் எல்லாருமே இன்னைக்கு அவருடைய சாயலை பெற்றுக்கொண்ட நாம் எல்லாருமே கடவுள் அவரை போலதான். அப்போ ஒருத்தருக்குரிய மரியாதையை கொடுக்கறது, ஒருமையில பேசுறது, அதுவும் பெண் என்றால் இழிநிலையில பேசுவது, அவங்க சொல்லும் போதே நிறைய விஷயங்கள் நிச்சயமா இன்னைக்கு நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவங்க இலைமறை காயாக என்னென்ன விஷயங்களை சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த விஷயத்தெல்லாம் இன்னைக்கு நாம் சீர்தூக்கி பார்ப்பதற்கு இந்த மாதா கிட்ஸ் அப்படின்னு உடனே எல்லாருமே ரொம்ப ஒரு ஜாலியான ப்ரோக்ராம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த ஜாலியா இருந்தாலும் கூட இதுல நம்ம நிறைய செய்திகளை வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால அவங்க ஒவ்வொருத்தருக்குமே மாதா தொலைக்காட்சியின் சார்பாக, மாதா தொலைக்காட்சியின் நண்பர்கள் சார்பாக எல்லாருக்குமே, ஸோ தீபா, சுகன்யா, நவ்யா, ரேகா, சோஃபியா எல்லாருக்குமே வந்து நன்றி. தேங்க்யூ. தொடர்ந்து வந்து உங்களுடைய சிஸ்டர்ஸ் இந்த சபை எப்படி தொடங்குச்சு, இவங்களுடைய மிஷனரி ஒர்க் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க பகிர்ந்து காத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அன்பர்களே, ரொம்ப சிறப்பான ஒரு பகிர்வை கேட்டிருப்பீங்கன்னு நம்புறோம். நம்முடைய குழந்தைகள், பெண் குழந்தைகள் பேசும்போது சொன்னாங்க எங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை அவங்க சொன்னதெல்லாம் எங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னா நம்ம சிஸ்டர் இப்ப நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிஸ்டர் வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கேன். கண்டிப்பா சிஸ்டர், உங்களை சந்திச்ச ரொம்ப மகிழ்ச்சி. உங்க குழந்தைங்களுடைய பகிர்வுகள்லாம் கேட்டப்போ எங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. ஸோ இந்த பிஷப் ஆலன் இல்லத்தினுடைய ஒரு பொறுப்பாளரா, ஒரு நிர்வாகியா நீங்க இந்த சபையை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. எங்க சபையின் பெயர் பிரான்சிஸ்கன் சிஸ்டர்ஸ் ஆஃப் சென்ட் ஜோசப். தமிழ் வந்து புனித வளனாரின் பிரான்சிஸ்கு சபை என்று அழைக்கப்படுது. இந்த மண் எங்களுக்கு புனிதமான மண். நம்ம நிற்கிற இந்த இடம் தான் எங்கள் சபை துவங்கின இடம். பிஷப் ஜான் ஆலன் என்ற ஒரு பிஷப் வந்து ஹாலந்து தேசத்திலிருந்து நம்ம இந்திய மண்ணுக்கு வந்து, தமிழ் மண்ணுக்கு வந்து வெவ்வேறு பங்கு குருவாக இருக்கும்போது அவர் வந்து பலவிதமான வித்தியாசத்தை பார்க்குறாரு. ஆங்கிலோ இண்டியன் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, காஸ்ட் பீப்புள் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, புறந்தள்ளப்பட்டவங்க வேற பக்கம் கோயிலுக்குள்ளே வர முடியாமல் நிற்கிறாங்க. அவருக்கு புரியல, பாஷையும் தெரியல, இதனுடைய நம்ம நாட்டினுடைய அமைப்பு இதெல்லாம் சூழல்லாம் அவருக்கு தெரியாதனால ரொம்ப நாள் அவர் யோசிக்கிறாரு, ஜெபிக்கிறாரு. இந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே, இவங்களுக்குள்ள ஒரு ஈக்குவாலிட்டி கொண்டு வரணுமே, எப்படி செய்யறதுன்னு அவர் யோசித்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த கொஞ்சம் மொழி தெரிஞ்சவங்களை ஆங்கிலோ இண்டியன்ஸ்லாம் கூப்பிட்டு பேசுகிறாரு. பேசிட்டு அப்புறம் அவங்கெல்லாம் கொஞ்சம் ஆதரவு கொடுக்குறாங்க, பிஷப்புக்கு ஆதரவு, ஃபாதருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அப்போ அவர் நினைக்கிறாரு, நம்ம இந்த மண்ணில் ஒரு சபையை உண்டாக்குனாக்க இந்த மண்ணுக்கும் இந்த சேர்ந்த மற்ற பகுதியில் வாழ்கிற புறந்தள்ளப்பட்ட மக்களுக்கும் ஒரு விடுவெள்ளியாக இருக்கும் அப்படின்னு தான் எங்கள் சபையை துவக்கினார். எங்கள் சபையினுடைய விருது வாக்கே தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட பெண்கள், சிறப்பாக பெண் குழந்தைகளின் விடுதலையை நோக்கி என்று அவர் தெளிவாக அன்னைக்கே எங்கள் சபைக்கு ஒரு பெரிய
அடித்தளத்தை வித்திட்டார். அந்த விதை தான் இன்னைக்கு இந்த மண்ணில் விதைக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு பல இடங்கள்ல நாங்கள் ஏறக்குறைய 150 இடங்கள்ல நாங்கள் இருந்து சகோதரர் அங்கங்கே எங்களுடைய இறை எங்க சபை உண்டாக்குனவருடைய தனி வரத்தோட நாங்கள் ஒத்துழைக்கிறோம். நிச்சயமா சிஸ்டர், நீங்க உங்களுடைய பகிர்வை கேட்கும் போதே அவங்களுடைய ஃபவுண்டர் பிஷப் ஆலன் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக நீங்க சொன்னீங்க, அந்த விருது வாக்கு விளிம்பு நிலை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்களுக்காக அது குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கான பணியை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய குழந்தைகளுடைய பகிர்வே அதுக்கு என்ன அப்படின்னா சாட்சியாக இருக்குது. அந்த வகையில் இங்கேருந்து வளர்ந்து சென்ற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இங்கே படிச்சிருக்கிறாங்க, இன்னும் படிச்சுட்டு இருக்கிறாங்க, இன்னும் நிறைய நல்ல நிலைக்கு வர இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய பணி மேலும் சிறக்கட்டும் சிஸ்டர், எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. ஸோ மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக உங்களுடைய பணிக்காகவும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கண்டிப்பாக ஜெபிப்பாங்க, நாங்களும் ஜெபிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி சிஸ்டர், தேங்க்யூ. ரொம்ப நன்றி சிஸ்டர். ஆல்ரெடி நம்முடைய பிஷப் ஆலன் ஹோமுடைய இன்சார்ஜ் சிஸ்டர் நம்முடைய சபை வரலாறு என்ன அதை பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் நம்மளுடைய மிஷினரி ஒர்க் இன்னைக்கு நிறையா குழந்தைங்க அவங்களோட ஷேரிங்ஸ் எல்லாம் இன்னைக்கு நாங்கள் கேட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க எங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரிமை அப்படிங்கிறது சாதாரணமாக வரக்கூடிய விஷயம் இல்லை. அப்போ உங்களுடைய பணி ரொம்ப மகத்தான ஒரு பணி. அப்போ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சிஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். முதல் நான் எல்லாம் இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா எங்களுடைய சபையோட நிறுவனரோட புனிதர் பட்டத்துக்காக நாங்கள் இந்த நாட்களில் திட்டங்கள் திண்டிருக்கிறதுல அவருடைய செயல்கள், அவருடைய பணிகளை பற்றி இந்த மாதா டிவியில் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த மாதா டிவி இயக்குனர், அவங்க டீம் எல்லாருக்கும் எங்கள் சபை தலைமை அன்னை எம் ஆரோக்கியம் அவர்களின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது சபையின் தனிவரம் அப்படின்னு சொல்லும்போது தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் தோழமையில் சிறப்பாக பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் முழு விடுதலை நோக்கி செயல்படுவது. இந்த ஒரு தாகத்தை எங்க சபை நிறுவனர் தந்தை ஜான் ஆலன் மனதில் கொண்டு அவருடைய துணிந்த முயற்சி, அவருடைய ஆணிவேரான எதிர்நோக்கு, தொலைநோக்கு பார்வை, சிந்தனையின் சீரிய தீரம், எதற்கும் யாருக்கும் அடிபணியாத ஒரு பணியோட தாகம், அந்த தாகம்தான் அவரை ஏழை எளிய பெண் குழந்தைகளுக்கு ஒரு ஆறுதலாக இருக்க செய்தது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, அவர்களின் நல்வாழ்வுக்காக உழைக்க செய்தது. தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராட செய்தது. அந்த ஒரு போராட்டத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அங்கே தொடர்ந்து செய்யணுன்றதுக்காக பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்காக, சிறப்பாக பெண் குழந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க கடந்த 140 வருடங்களாக அவர்களுக்கு குழந்தைகள் காப்பகங்கள் வச்சு சிறப்பாக அனாதை குழந்தைகளுக்கு, அப்புறம் செமி ஆர்பன், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு ஏறக்குறைய 20 குழந்தைகள் காப்பகங்கள் நான் வச்சுருக்கோம். ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள்கிட்ட குறைந்தது 2500 பிள்ளைகள் படிக்கக்கூடிய குழந்தைகள் காப்பகங்கள் எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் முதன்மையான நோக்கம் அப்படின்னு சொல்லும்போது முதலிடம் கொடுக்கறது அப்படின்னு யாருனாக்க ஆர்ஃபனேஜ் பிள்ளைகள் தான். இன்னைக்கு எங்கள் பிள்ளைங்க அதை ஷேர் பண்ணது எங்களுக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் நிறுவனரே இங்கே இறங்கின மாதிரி, நிறுவனர் தொடங்கின இடம் இது. அந்த இடத்துல அந்த பணிகளை பகிர்ந்து கொண்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்லி தெரில. அதனால மீண்டும் ஒரு முறை மாதா டிவிக்கு நன்றி சொல்றோம். குறிப்பா எங்க சபையோட நிறுவனர் எப்போதுமே அவருடைய கண்கள் வாழ்வின் நிஜங்களுக்காக திறந்திருக்கும். அந்த ஒரு இதை நாங்கள் மனதில் கொண்டு காலத்தின் அறிகுறிகளுக்கு ஏற்ப, காலத்தின் மாற்றத்துக்கு ஏற்ப ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய சபை தலைமை ஆரோக்கியம் அவர்கள் ஒரு முடிவெடுத்தாங்க. சிறைச்சாலையிலிருந்து வருகின்ற இளம் பெண்கள், அதாவது 18 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களை, பெண் குழந்தைங்களை எடுத்து அவங்கள காலேஜில் படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு உயர்கல்வி கொடுத்து அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு 3 வருடங்களுக்காக நாங்கள் இதை செஞ்சிட்ருக்கோம். குறிப்பாக ஒரு சில பிள்ளைங்க தரங்கம்பாடியில் படிக்கிறாங்க, ஏலகிரியில் படிக்கிறாங்க, வெள்ளூர் அக்ஸீலியத்தில் படிக்கிறாங்க. எங்களுடைய ஓன் காலேஜ் மதுரையில் சிங்கம்னரில் இருக்குது. அப்போ நாங்கள் படிக்க வச்சுட்ருக்கோம். ஏறக்குறைய 20 குழந்தைகள் படிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்பட்ட குழந்தைங்க, அனாதைங்க, கைவிடப்பட்டவர்கள், செமி ஆர்பன்ஸும் அதில் இருக்கிறாங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு பணிகளை எங்கள் சபை செய்யறது அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா சிஸ்டர், கேட்குற எங்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இவ்வளோ பணிகள் யாரும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சில விஷயங்கள், குறிப்பா ஆர்ஃபன்ஸ், யாரும் இல்லாதவர்கள், கைவிடப்பட்டவர்கள், சிங்கிள் பேரண்டோடைய சைல்டு, அதுவும் நீங்க இப்போ புதுசாக எடுத்துக்கக்கூடிய அந்த புதிய இனிஷியேட்டிவ் ரொம்ப ரொம்ப அற்புதமானது. ஏன்னா சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்தவங்களுக்கு வாழ்க்கை இருக்குதா இல்லையா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்போ அப்படிப்பட்ட இளம் பெண்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு கல்வியை கொடுக்கறது ரொம்ப சிறப்பான பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறீங்க.
ஸோ பிரான்சிஸ்கன் சிஸ்டர்ஸ் ஆஃப் சென்ட் ஜோசப்ஸ் ரொம்ப சிறப்பான பணியை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு இன்னைக்கு மாதா கிட்ஸ் நிகழ்ச்சி வாயிலாக இன்னைக்கு உலகம் முழுவதும் உள்ள தமிழ் பேசும் அன்பு உள்ளங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ உங்களுடைய பணி சிறக்கட்டும் சிஸ்டர். நாங்களும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோம். மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் ஒரு சார்பும் உங்கள் பணி சார்பும் நன்றி சிஸ்டர். நன்றி. தேங்க்யூ. அன்பர்களே, இன்னைக்கு மாதா கிட்ஸ் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு புதிய படிப்பினையும் புதிய சிந்தனையும் கண்டிப்பா கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நிச்சயமா இது நம்முடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக இருக்கும். இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியின் நாள், அன்னை மரியாவுடைய பிறந்தநாள் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். நான் ஏற்கனவே நிகழ்ச்சியின் தொடக்கத்துல சொன்ன மாதிரி கத்தோலிக்க திருவையானது இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பு நாள் அனுசரிக்குது. சோ அதை நம்ம இன்னைக்கு ஒரு கேக் கட் பண்ணி நம்ம கொண்டாட இருக்கிறோம். இன்னைக்கு ரொம்பவே பொருத்தமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துகிட்ட நம்முடைய குட்டி பாப்பா ரேகா இன்னைக்கு அவங்களோட பிறந்தநாளை வந்து கொண்டாடுறாங்க. சோ அதனால ரேகா இன்னைக்கு கேக் கட் பண்ணி எல்லாரும் அதை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். எல்லாரும் சேர்ந்து ரேகாக்காக நம்ம ஹாப்பி பர்த்டே சாங் பாடலாமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, happy birthday to you, happy birthday to you Mother Kids, happy birthday to you, may God bless you, may God bless you, may God bless you dear Reka, happy birthday to you. அன்பர்களே, மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.